தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் மிக முக்கியமான ஒரு அம்சமா பார்க்கப்பட்டது. இதுல எப்பவுமே மீடியாவோட பங்கு மிக முக்கிய பங்கு. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவரோட உரையுமே ஒளிபரப்ப வேண்டிய கடமை மீடியாக்களுக்கு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம தமிழக ஊடகங்கள் அது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அது நமக்கு என்னவோ மிகப்பெரிய ஒரு சாபக்கேடா என்னன்னு தெரியல. இந்த 2021 ஆட்சி காலத்துல இருந்து எத்தனையோ விஷயங்கள எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்துல பேசினத முறையா டெலிகாஸ்ட் பண்ணல. இந்த முறை மீடியாவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எதிர்க்கட்சி தலைவராக யார் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு முழுமையான அந்த ஒரு அங்கீகாரத்தை ஊடகங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க பேசுறது இந்த ஆளுங்கட்சியின் மீதான விமர்சனங்கள் அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் போய் ஒரு அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது தவறு. ஆனால் அது மாதிரி நடக்குமான்னு தெரியல. இப்போ ஒவ்வொரு ஊடகத்துக்குமே ஒவ்வொரு அரசியல் இருக்குல்ல, அரசியல் பின்புலம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதை எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கறதுன்னு தெரியல. ஒன்று இறுதின்னு சொன்னீங்கல்ல, இறுதிக்கும் இறுதியாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. எங்களுக்கு ஒன்றிய அரசில் எங்களுக்கு பணம் வரல, அதனால் நாங்கள் செய்ய முடியலன்னா உண்மைதான். அந்த மாதிரியான விஷயங்களை கல்விக்கு தரலன்னா நம்ம விமர்சிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த நிதி தேவைப்படாத விஷயத்துலையும் இவங்க எப்படி செயல்பட்டுருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு அகில இந்திய அளவிலேயே ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, கல்விக்கு உங்கள் பட்ஜெட்டில் 15% ஒதுக்கணும். இவங்க ஒதுக்குனது 13% தான். இதுக்கும் அந்த மத்திய அரசுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவங்க எவ்வளோ பட்ஜெட் போடுறாங்களோ, இப்போ 100 ரூபா பட்ஜெட் போட்டாங்கன்னா 13 ரூபா ஒதுக்கணும். 200 ரூபாய்க்கு போட்டாங்கன்னா 26 ரூபா. இது இவங்க கையில் இருக்கிறது. அதை செய்யலை. அதே மாதிரி சுகாதாரத்துக்கு 8% ஒதுக்குறத இவங்க 5% பண்ணியிருக்காங்க. வேளாண்மைக்கு 6.3% ஒதுக்குறது 6.1 தான். இதில் கடந்த அதிமுக ஆட்சி இதை விட சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இவங்க சொல்கிறாங்களே, இதை செய்யலை. திராவிட மாடல் அரசுங்கிறது அதை செய்யலை. ஒன்று. இன்னொன்று, நாளைக்கு சட்டமன்றம் கூடுறப்ப எதுக்கு எடுத்தாலும் தான் நிதிங்கிறாங்க. நிதி இல்லை, ரைட்டு, ஓகே. நிதி தேவைப்படாத விஷயங்களை சில விஷயங்களாவது இவங்க செய்யணும். உதாரணமாக என்ன அப்படின்னா, இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறது இந்த பராசக்தி படம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இருக்கு. அதில் அண்ணா அதை எரிச்சார் அப்படின்னு தெரியும். ஒரு சட்டப்பிரிவு பிரிவு 17, அதுதான் இந்தி திணிப்புக்கு காரணம். அதுக்கப்புறம் 86 இதை கூட இவர் எரிச்சார், கருணாநிதி. இன்னைக்கு அந்த பிரிவு அப்படியே இருக்கு. இது குறித்து ஒரு எதிரான தீர்மானத்தை அவங்க போடட்டும். அதுதான் உண்மையிலேயே அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பெரிய சவாலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஏன் அப்படின்னா, 1965 நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கிறது ஒரு தோல்வி. ஆனால் அந்த தோல்விக்கு அறிஞர் அண்ணா காரணம் அல்ல. அப்போ பெரிய அளவில் அவருக்கான எம்பிகள் கிடையாது. மத்திய அரசுடனுடைய ஒரு எதிர்மறையான ஒரு மோதல் போக்கோட தான் இருந்துச்சு. மோத வேண்டிய கட்டாயம் இருந்தது, அதை செஞ்சார். அதுக்கப்புறம் கருணாநிதி எந்த காங்கிரஸ் இந்தியை திணித்ததோ அது கூடயே முதல்ல ஒப்பந்தம் வச்சுக்கிறார், கூட்டணி வச்சுக்கிறார்.